இப்போ நம்ம புதன் கிரகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புதன் கிரகம் வந்து நம்ம கன்னிராசியில் வரும்போது புரூரவசு அப்படிங்கிற கிரகம் ஃபார்ம் ஆகுது. அந்த கிரகம் ஊர்வசியோடு ஜாயின் ஆகி நிறைய கிரகங்கள் உண்டாகுது. அதில் நகுஷங்கிற கிரகம் வந்து இந்திரலோகத்தை ஒரு முறை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த கிரகங்கள் வழியாக யயாதி அப்படிங்கிற கிரகம் வருது. அந்த யயாதிங்கிற கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தோட சுற்றிக்கிட்டு இருந்த பெண் கிரகம் தேவயானியோட சேர்ந்து சுற்றும்போது அவங்களுக்கு யது அப்படிங்கிற கிரகம் பிறக்குது. அந்த யதுங்கிற கிரகத்திட்ட இருந்து அப்படியே வரிசையாக கிரகங்கள் வரும்போது குரோஸ்2 அப்படிங்கிற கிரகம் வருது. அதிலிருந்து நிறைய கிரகங்கள் வந்து கடைசியாக சாமகன் அப்படிங்கிற கிரகம் வருது. அதுக்கிட்டேருந்து வந்த கிரகம்தான் விதர்ப்பன். இந்த விதர்ப்பன் கிட்டேருந்து நிறைய கிரகங்கள் வருது. அதிலிருந்து வந்தவர் தான் சேதி நாட்டு அரசன் சிசுபாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த விதர்ப்பன் குரூப்லேயே பீஷ்மகன் அப்படின்னு ஒரு கிரகம் வருது. அந்த கிரகத்துக்கு 5 ஆண் கிரகங்களும் ஒரு பெண் கிரகமும் வருது. அவங்க யாருன்னா ருக்குமி ரதன், ருக்குமி பாகு, ருக்குமி கேசி, ருக்குமி நேத்திரன், ருக்மிணி அப்படிங்கிற கிரகங்கள். இப்போ ஒரு சமயம் நாரதர் அப்படிங்கிற மாபெரும் கிரகம் வந்து இந்த விதர்ப்ப நாட்டுக்கு வரும்போது அங்கே இருந்த பிராம நேத்தமர் அப்படிங்கிற கிரகத்து மேலே மோதிடுது. மோதினோன்னா அந்த கிரகம் நேராக துவாரகையில் இருக்க கிருஷ்ணர் மேலே வந்து மோதி தன்னோட ஈர்ப்பு விசையில் கிருஷ்ணரை இழுத்துக்கிட்டு விதர்ப்ப நாட்டுக்கு போகிறாரு. அப்போ கிருஷ்ணரோடு சேர்ந்து பலராமரும் அந்த துவாரகையில் இருந்த குரூப்பும் ஃபுல்லும் போயிட்டுருக்காங்க. போய் அங்கே வந்து ருக்மிணி அப்படிங்கிற கிரகம் அந்த ஏரியாவில் அந்த பீஷ்மகனை சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ கிருஷ்ணர் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் ருக்மிணியவும் ருக்குமி அவரோட அந்த அண்ணன் கிரகம் அவதையும் சேர்த்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு வர்றாரு. வர்ற வழியில் அந்த ருக்குமிங்கிற கிரகம் வந்து தனியாக விடப்பட்டு அந்த இடத்துலே சுற்ற ஆரம்பிக்குது. இங்கே வந்து கிருஷ்ணர் துவாரகாவுக்கு இந்த ருக்மிணியை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு வந்து இங்கே துவாரகாவில் இருக்கார். இடையில வந்து இந்த பலராமருடன் வந்த கிரகங்களும் அந்த விதர்ப்ப நாட்டில் இருந்த கிரகங்களும் சிசுபாலன் அப்படிங்கிற அந்த சேதி நாட்டு கிரகமும் மோதல் நடந்து கொஞ்சம் கிரகங்கள் உடஞ்சதுக்கப்புறம் இவங்க இந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க, அவங்க அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த கிருஷ்ணரை இந்த ருக்மிணி வந்து இந்த துவாரகாங்கிற ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 10 கிரகங்கள் பிறக்குது. சாரு தேஷ்னா, சாரு தேகா, சாரு சந்திரா, பத்ரசாரு, வி சாரு, சுதேஷ்னா, சுசாரு, சந்திரகுப்தா, பிரத்யும்னா. இதில் பிரத்யும்னா வந்து ஃபஸ்ட்டு பிறந்த கிரகம். இந்த பிரத்யும்னா வந்து இவங்களுக்கு வந்து ருக்மிணிக்கு அந்த டைம் வந்து ஈர்ப்பு விசை இல்லாததுனால அப்படி போயிடுறாரு. அந்த கிரகம் வந்து அப்படியே அந்த வானவெளியில் போயிடுது. போகும்பொழுது அவரை சம்பாசூரன் அப்படிங்கிற கிரகம் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தது. தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போயிடுது. அதனால பிரத்யும்னன் வந்து அந்த கிரகத்தோடே போயிடுறாரு. போகும்பொழுது அவரை வந்து ஒரு நட்சத்திரம், வானத்தில் இருந்த நட்சத்திரம் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிறது பிரத்யும்னனை. அதுவும் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு பிரத்யும்னன். அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் சம்பாசுரன் குரூப்பில் இருந்த ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தையும் பிரத்யும்னனையும் இழுத்துக்கிட்டு அந்த விண்மீனையும் பிரத்யும்னனையும் இழுத்துக்கிட்டு இந்த குரூப்புக்கு கொண்டு வருது. அப்போ இந்த குரூப்பில் சம்பாசூரன் கிட்ட நம்ம ரதி, மன்மதன் ரதி இருந்தாங்கள்ல, அவங்க தான் இப்போ மாயாவதி அப்படிங்கிற பேரில் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து இந்த பிரத்யும்னன் வந்தோடனே ரதிக்கு தெரிஞ்சிருது இவர் தான் நம்மளோட அந்த
பழைய மன்மதன் இப்போ வந்து எரிஞ்சு சாம்பலாகி சைஸ் சின்னதாகி ப்ளூ கலர் ஆகி இவர் வந்து வெளியே போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து எல்லோ கலரில் இருக்குமா, கண் வந்து சிவந்த கண்களாம், ஒரு வந்து டார்க் ப்ளூ கலரில் இருப்பாராம். கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிற சேம் கலரில் டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறாராம் இந்த கிரகம் பிரத்யும்னன் அப்படிங்கிற கிரகம். இது வந்து நம்மளோட மன்மதன். ஏன்னா சிவன் எரிச்சிட்டார் மன்மதனை. எரிஞ்சு அவர் அப்படியே அந்த யூனிவர்ஸில் சுற்றி அப்படி கொஞ்சம் ஃபார்ம் ஆகி இப்போ வந்து பிரத்யும்னனா விஷ்ணு லோகத்துக்கு போய் ருக்மிணிக்கிட்டேருந்து இப்போ ருக்மிணிக்கிட்டேருந்தும் கிருஷ்ணர்கிட்டேருந்தும் வெடித்து வெளியே வர்றாரு. அவங்களுக்கு அந்த டைம் அந்த ஈர்ப்பு விசை இல்லாதனால சம்பாசூரனோட பயங்கரமான ஈர்ப்பு விசையெல்லாம் அங்கிட்டு போயிடுறாரு. இப்போ இவங்க வந்தோன்னா நம்ம ரதி தேவி வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் அந்த பிரத்யும்னனை சுத்த வச்சு எல்லா எனர்ஜியும் அவங்க கொடுக்குறாங்க பிரத்யும்னனுக்கு. ஏன்னா அவர் தான் அந்த மன்மதன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சம்பாசூரன் வந்து இன்னும் ஏஜ் ஆனதுனால அவருக்கு வந்து ஈர்ப்பு விசை பத்தலை. அப்போ இந்த பிரத்யும்னன் என்ன செய்கிறாரு, போய் மோதி அந்த சம்பாசூரன் மேலே மோதி அவர் உடஞ்சி போயிடுறாரு. இந்த பிரத்யும்னனும் இந்த ரதியும் மாயாவதி துவாரகைக்கு அப்படியே அவங்க அந்த ஈர்ப்பு விசையில் போய் துவாரகை போய் சேர்ந்துருவாங்க. துவாரகையில் கிருஷ்ணரோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிரத்யும்னன் வந்து இன்னொரு பெண் கிரகத்தோட ஈர்ப்பு விசையில் இழுப்பார். அது யாருன்னா ருக்மிணியோட அண்ணன் ஒருத்தர் இருப்பார். அவரோட பொண்ணு ருக்மாவதி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. தனியாக அவங்க கல்யாணம் முடிக்கும்போது இவரோட இழுத்துட்டு வந்தார்ல கிருஷ்ணர், அவர் தான் ருக்குமி. அவர் தனியாக ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பார், விதர்ப்ப நாட்டில் சுற்றாமல். அவருக்கு ஒரு பொண்ணு ருக்மாவதின்னு இருக்கும். அந்த கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து பிரத்யும்னர் வந்து அவங்களுக்கு பிறந்தவர் தான் அனிருத்தர். இந்த அனிருத்தர் யார் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுப்பார்னா, பிரகலாதனோட பேரன் பலி சக்கரவர்த்தி வந்து பாதாள லோகத்தில் இருப்பார். அவரோட பையன் பானாசூரா அப்படின்ட்டு இருப்பாங்க. அவரை வந்து உஷா அப்படிங்கிற கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க பொண்ணு பிரபாவதியை தான் அனிருத்தர் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து சுற்ற ஆரம்பிப்பார். அவங்களுக்கு பிறந்த பையனுக்கு பேர் தான் வஜ்ரன். இந்த யது குலத்தில், அந்த கிருஷ்ணரோட குலத்தில் மிஞ்சின கிரகம் கடைசியாக இந்த வஜ்ரன் அப்படிங்கிற கிரகம்தான். இந்த கிரகத்திலேருந்து பின்னாடி நிறைய கிரகங்கள் வந்து அந்த வம்சத்தை இழுத்து கொண்டு போகும். இப்போ இந்த பானாசூராவோட சண்டை போடும்போது பாதாள லோகத்துக்கு போய் அப்போ பிரத்யும்னர் வந்து அங்கே இருந்த சிவனோட மகன் கார்த்திகேயனை தன்னோட மோதி அந்த பக்கம் விரட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த சண்டையில் இந்த பிரபாவதியை அனிருத்தும் சேர்ந்து சுற்ற ஆரம்பிப்பாங்க திருப்பி துவாரகைக்கு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரத்யும்னன் வந்து யாரையெல்லாம் வெற்றி காண்றார் அப்படின்னா, குஹவர் அப்படிங்கிற கிரகங்களை, கந்தர்வ கிரகங்களை, பிசாச கிரகங்களை, உரக அப்படின்னா பாம்பு போன்ற கிரகங்களை, அதுக்கப்புறம் ராட்சச கிரகங்களை, இந்த கிரகங்களெல்லாம் அவர் அசால்ட்டாக வந்து உடச்சி தள்ளிடுவாராம். அவர் வந்து அவரோட போர் வந்து ஈக்குவல் டு அர்ஜுனன். அதுக்கு கெப்பாசிட்டி வந்து அதிகம் இருக்குது அவருக்கு. அந்த மேஜிக்கல் இது வேறு நிறையா இருக்கும். அந்த மாயாவதி கிட்டேருந்து அவர் கற்றுக்கிட்டது, அவங்கள சுற்றுனதுனால அவருக்கு நிறைய அந்த மாய வித்தைகள் தெரியுங்கிறதுனால அது ஒரு லைட்னிங் ஸ்பீடில் வந்து அடிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் பிரத்யும்னர் பண்ணதுனால அவர் வந்து போர் கலையில் ரொம்ப திறமை வாய்ந்தவர். ஆனால் அவர் குருட்சேத்திர போரில் அவர் கலந்துக்கவே இல்லை பிரத்யும்னர். அதுக்கப்புறம் இந்த கிரகங்கள்லாம் ஒரு சண்டை போடுங்கள்ல, துர்வாசர் வந்து மோதினதுக்கப்புறம் அதில் வந்து அவர் வந்து உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுவார் பிரத்யும்னர். நம்ம கிருஷ்ணர் வந்து பாமா அப்படின்னு ஒரு கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்திருப்பார்.
அவங்களுக்கு ஒரு பையன் பானு அப்படின்னு இருப்பார். பானுனாலே சூரியன். அவருக்கு ஒரு பொண்ணு வந்து பானுமத்தின்னு இருக்கும். ஒரு முறை அந்த பானுமதியை உக்ரசேனரை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மிச்ச கிரகங்கள்லாம் வேறு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ இவங்களை பானுமதியை நிகும்பன் அப்படிங்கிற கழுகு போன்ற கிரகம் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு போகும். அப்போ இந்த பிரத்யும்னர் அனிருத்தர் போய் அந்த அவங்க தங்கியிருந்த ஏரியாவிலேருந்து அப்படி காட்டு வழியாக இந்த நிகும்பன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நிகும்பனை ஒட்டச்சு பானுமதியை தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்து திருப்பி துவாரகை கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பிரம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 போர்ஷனாக உடைவார். குட்டி போர்ஷனாக உடைகிறாரு. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு சொல்லி அந்த போர்ஷன் வந்து திருப்பி உடஞ்சி இந்த யூனிவர்ஸில் வந்து கிரகங்களாக வரலையாம். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்வயம்பு மனு மாதிரியான கேலக்ஸியெல்லாம் அவர் உண்டாக்குறாரு. இது வந்து கிட்டத்தட்ட கேலக்ஸிக்கு ஈக்குவல் தான் இந்த சனகர், சனத்குமாரர் இந்த மாதிரியான அந்த கிரகங்கள் சிங்கிளாக குட்டியாக இருக்காங்க. இப்போ இதில் சனத்குமாரர் அப்படிங்கிற கிரகம்தான் அந்த மன்மதன் அப்படிங்கிற கிரகமாக ஃபார்ம் ஆச்சான். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த சிவனும் அந்த சதி தேவி எரிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்வதி தேவி கிட்டக்க அந்த சிவன் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்புகளை எய்கிறாரு. மன்மதன் அம்புகளை சிவனுக்கு எய்கிறாரு. எய்யும் பொழுது சிவன் தன்னோட தவத்திலிருந்து முழிச்சு அவரை வந்து, ஏன்னா சிவனே சூரியன் தான், அவர்கிட்டேருந்து வந்த அந்த நெருப்பு இது வந்து அந்த மன்மதன் அப்படிங்கிற கிரகத்தை எரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எரிஞ்சு போன மன்மத கிரகம் வந்து அப்படியே இந்த யூனிவர்ஸில் சுற்றி 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 அது எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து ஆஃப் ஆகி அப்படி வந்த கிரகம்தான் இந்த பிரத்யும்னன். இந்த பிரத்யும்னன் வந்து அப்படியே சேம் டிட்டோ கிருஷ்ணர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காராம். அதே ப்ளூ கலர், அதே எல்லோ கலர் டிஞ்சு உள்ள அந்த வெளி தோற்றம், அப்படியே சிவந்த கண்கள், அப்படி லைட்னிங் க்ளவுட்ஸு ஃபுல்லும் நிறைஞ்சிருக்கு அந்த கிரகத்தை சுற்றி. ஒரு மாதிரி டார்க் ப்ளூ ஷேடில் எப்படி கிருஷ்ணர் இருக்காரோ அதே மாதிரி தான் பிரத்யும்னரும் இருக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்டேருந்து வெடித்து வந்த கிரகம்தான் அவர். அதனால் அதே மாதிரி அந்த ஷேப் அண்ட் கலரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சுற்றுன ஏரியாக்கள் வந்து நம்ம மித்திரவனம், நம்மளோட சோலார் சிஸ்டம். மித்திரன்னா நம்ம சூரியனுக்கு பேர் மித்திரன். நம்ம மித்திரவனம்னா நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்கு வந்திருக்காரு. நம்மளோட சந்திரபாகம், நம்மளோட நிலவு இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ நம்ம பூமிக்கிட்டேயே பக்கத்தில் வந்திருக்காருன்னு தான் அர்த்தம். சந்திரபாகம் இருக்கிற ஏரியாவுக்கும் வந்திருக்காரு. அப்புறம் பாதாள லோகம் போய் அந்த பலி சக்கரவர்த்தியோட பேத்தியாக அனிருத்து அவங்க எல்லாம் தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு துவாரகா வரைக்கும் வர்றாங்க. இப்போ நிறைய ஏரியாவுக்கு பிரத்யும்னர் இந்த யூனிவர்ஸில் சுற்றி இருக்கார். பயங்கரமான போர் வீரர். ஆனால் இவர் குருட்சேத்திர போரில் கலந்துக்கவே இல்லை. இவர் வந்து அந்த எல்லா கிரகங்களும் தள்ளாடுது. ஒரு சமயம் அந்த கிருஷ்ணர் குரூப்பில் இருந்த கிரகங்கள் ஃபுல்லும் தள்ளாடி அந்த ஈர்ப்பு விசை இல்லாமல் தள்ளாடும்போது தான் ஒவ்வொரு கிரகங்கள் மேலேயும் மோதி அப்போ உடஞ்சி போகிறாரு இந்த பிரத்யும்னர் அப்படின்னு சொல்கிறாங்க.